ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஷேன் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ட்ரேட் வித் ஷேன். டிஸ்க்ளைமர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ட்ரேட் பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. அதான் எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி அனலைசிங் பண்ணலாம், இதெல்லாம் டாப் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற அனலைசிங் ஆப்ஸு. நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா ட்ரேடிங் வியூ. ஏன்னா அதான் நான் யூஸ் பண்ணுறேன். இதோட இன்டர்ஃபேஸு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனாலும் இப்போதைக்கு இதில் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். இது என் ப்ரிஃபரன்ஸு. இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக க்ரோமில் போய் ட்ரேடிங் வியூ அப்படின்னு சர்ச் பண்ணாலே வந்துடும் டவுன்லோட் பண்ணி. ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி தொட்டு டேரெக்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதிலே பார்க்க முடியும் உங்களால். இதில் நார்மலாக நீங்கள் வேறு எதுவும் வெரிஃபிகேஷன்லாம் அவ்வளோத்துக்குள்ளே இருக்காது. நீங்கள் உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணால் போதும். வேறு எந்த வெரிஃபிகேஷனும் இருக்காது. அண்டு உள்ளே போனதும் ஆப் ஓப்பன் பண்ணதும் இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் புதுசாக இது பண்ணால் இதில் வந்து நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து டேஷ்போர்டில் காட்டலை. அண்டு நீங்கள் உள்ளே போட்டு அங்கே உள்ளே போனதும் உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரோக்கர் காட்டணும். என்ன டைப்பான புரோக்கர் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து இந்த மாதிரி பேப்பர் ட்ரேடிங் மாதிரி. நான் இதுவே யூஸ் பண்ணிக்கிறேன். ட்ரேடிங் வியூவோட இதுவே யூஸ் பண்ணிக்கிறேன். அதை கனெக்ட் பண்ணதும் நம்மளுக்கு காட்டும். நம்மளோட இது காட்டும். நம்மளுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது என்னன்ட்டு பேப்பர் மணி. அதில் நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காண்டி நான் வந்து இது எனக்குன்னு ஒரு சின்ன அக்கௌண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். அது பேர் சும்மா ரேண்டம்னு வச்சுக்கிறேன். அண்டு அதை ஒரு 10Kன்னு வச்சுக்கிறேன். 10K அமௌண்ட்டு கொடுத்துட்டு இதில் வந்து கரன்சியில் வந்து நீங்கள் என்ன வேணுமோ உங்களுக்கு வச்சுக்கலாம். ஐஎன்ஆராக இருக்கட்டும், வேறு ஏதாவது யூஎஸ்டியாக இருக்கட்டும், அது உங்கள் விருப்பம். நீங்கள் எதில் ட்ரேட் பண்ண விருப்பம் இருக்கோ அது இதெல்லாம் லெவரேஜ். ஒவ்வொரு இதுக்கும் லெவரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஃபாரெக்ஸு, ஃப்யூச்சரு எல்லாத்துக்கும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே நீங்கள் க்ரியேட் கொடுத்துட்டிங்கன்னா அது ஃபார்ம் ஆயிரும் அந்த அக்கௌண்ட்டு. இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் 10,000 ஒர்த்து. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இப்படி பண்ணால் கொஞ்சம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் வந்து டைம் ஃப்ரேம் உங்களால் பார்க்க முடியும். டைம் ஃப்ரேம் இருக்கும். வேறு இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கும். வால்யூமாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஆனால் வால்யூம் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ கிடையாது. இது ப்ரீமியம் பிளான் போட்டாகணும். இது வந்து டைம் ஃப்ரேம் வந்து 1 மினிட்டாக இருக்கும், 5 மினிட் இருக்கும், 2 மினிட்டு. 2 மினிட் வேணும்னா உங்களுக்கு காசு கட்ட வேண்டியிருக்கும் அதில். அண்ட் இதில் வந்து மேக்ஸிமம் ப்ரிஃபரபிள் வந்து 15 மினிட்ஸ் வந்து அனாலிசிஸ்க்கு நல்லாயிருக்கும். அண்டு 1 ஹவர் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னும் நல்லா தான் இருக்கும் செக் பண்ணுறதுக்கு. எவ்வளோ பையர்ஸ் இருக்காங்க, செல்லர்ஸ் இருக்காங்கன்னு பார்க்குறதுக்காண்டி. இது இது பேஸ்டு வந்து இயர்லி கணக்கில் கூட பார்த்துக்கலாம். இதில் நீங்கள் என்னோடய லெஃப்ட் சைடில் பார்க்குறது எல்லாமே வந்து டூல்ஸு. இது வந்து ஃபிப் ரிட்ரேஸ்மெண்ட்டு, அந்த ஃபிபனாச்சி சீரீஸ்க்குள்ளே உள்ள இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி இது பேட்டர்ன் வரைகிறதுக்கு மாதிரி ட்ரையாங்கிள் வெட்ஜு, அது இதுக்கப்புறம் இதில் லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷனு, ப்ரைஸ் சேஞ்சு அதெல்லாம் கூட இதில் இருக்கும். இதில் இன்னொரு இது என்னென்னா இண்டிகேட்டர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்க்குறீங்களா, அதெல்லாம் நான் எடுத்த ஸ்கிரிப்ட்ஸு நீங்களே கூட ரெடி பண்ணிக்கலாம். அண்டு இப்போ உங்களுக்கு இண்டிகேட்டர் சர்ச் பண்ணணுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏடிஆர் தேடுறேன் சும்மா நார்மலாக. இதில் ஏடிஆர் வந்ததும் கீழே நீங்கள் பார்க்க முடியுது உங்களோட அந்த வால்டாலிட்டி இதோட இது ப்ரிவ்யூ. நெக்ஸ்ட்டு இதில் அனலைசிங்காண்டி லாங் பொசிஷனு செக் பண்ணுறதுக்காண்டி, இல்லை லாங் பொசிஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஷார்ட் பொசிஷனு, அதாவது பையிங் செல்லிங் தான். லாங்னா பையி, ஷார்ட்னா செல்லு. அது எவ்வளோ கீழே இறங்கிட்டு பார்க்குறது, ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணுறது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் இதில் ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்குள்ளது வேறு பர்டிகுலர் ஜோன்ஸ் வரைகிறதுக்காண்டி அனலைசிங்க்கு. இது மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இது இந்த மாதிரி ஜோன்ஸ் வரைகிறதுக்கு இதில் டூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது இதில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சும்மா ஒரு லாங் பொசிஷன் என்ட்ரி கொடுக்குறேன். இதில் வந்து டேக் ப்ராஃபிட்டும் ஸ்டாப் லாஸும் வைக்கிறதுக்காண்டி இது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. நம்ம சும்மா தான் ஒரு சின்ன ட்ரேடு லைட்டாக இது காமிக்கிறதுக்காண்டி தான் எக்ஸாம்பிள், ட்ரேடு இல்லை இது. சும்மா இந்த ஸ்லாட்டில் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு 1னா 1, 10னா 10, அதில் அந்த டேக் ப்ராஃபிட்டை மேலே ட்ராக் பண்ணி வச்சுருங்க. எஸ்எல்லையும் கீழே ட்ராக் பண்ணி கீழே வச்சுருங்க.
கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஏன்னா எஸ்எல்லும் டேக் ப்ராஃபிட்டும் முக்கியமானது ட்ரேடிங் பண்ணுறப்ப. ஏன்னா எந்த ட்ரேடாக இருந்தாலும் சரி இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நல்ல இன்ஃபர்மேஷனுக்கு டியூன்டாக இருங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.